ஹாய் ஹலோ ஐ எம் ஜார்ஜ். இப்போ நான் பண்ணியிருக்க ஒரு அப்ளிகேஷனை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். நான் பண்ணியிருக்க அப்ளிகேஷனோட பேர் ரோபோலேண்ட். இது ஒரு இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட். ரோபோலேண்ட் அப்படின்றது ஒரு ஓன் பிராண்ட். அவங்களுடைய ப்ராடக்டை ஒரு யூசருக்கு சேல் பண்ணுற ஒரு இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் தான் இது. இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு லோட் ஆகும். ஆஃப்டர் லோடிங்க்கு அப்புறமா நமக்கு ஹோம் பேஜ் வரும். நம்ம ஹோம் பேஜில் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஷோ பண்ணி காமிக்கிறோம். சர்ச் ஐக்கான் இருக்குது, நோட்டிஃபிகேஷன், ஆட் டு கார்ட், மெனு, இந்த மாதிரி நம்ம ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரு ஷார்ட்டாக லெஃப்ட் சைடில் டாப்பில் வெல்கம் அப்படின்ற அந்த ஒரு மெசேஜும் வரும். ஆஃப்டர் லாகின்க்கு அப்புறமா அந்த இடத்துல நமக்கு யூசர் நேம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ராடக்ட்ஸ், கேட்டகரிஸ், ஃபீச்சர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து ஷோ பண்ணுறோம். இப்போ அபவுட் ஒர்க் ஷாப் சர்ச் அப்படின்றது வந்து கீழே இருக்குது. அபவுட் கிளிக் பண்ணுறேன். இந்த கம்பெனி பற்றின ஒரு சின்ன அபவுட் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன ஒர்க் ஷாப்ஸ் வந்து வச்சுருக்காங்க, சொல்லித்தராங்க அப்படின்றத வந்து நம்ம இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சர்ச். இங்கே வந்து கேட்டகரியோடு சேர்த்து ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இங்கேருந்து சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச்சுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் லாகின் நோட்டிஃபிகேஷன், ஆட் டு கார்ட், விஸ் லிஸ்ட் அண்ட் மை ஆர்டர்ஸ், சேவ் அட்ரஸஸ், ஸ்டோர் லொக்கேஷன்ஸ், ப்ரொஃபைல், ரைட் ரிவ்யூ, இது எதுவுமே வந்து நம்மளால் வியூ பண்ண முடியாது. இப்போ ரைட் ரிவ்யூ கிளிக் பண்ணுறேன். ஆஃப்டர் லாகின்க்கு அப்புறமா தான் நம்மளால் வந்து இது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடிகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது பிஃபோர் லாகினுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வியூ பண்ணலாம். வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவோ, ஆட் டு கார்ட் பண்ணவோ, பைனோ பண்ணவோ, விஸ்லிஸ்ட் பண்ணவோ நம்மளால் எதுவுமே முடியாது. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து வியூ பண்ணி காமிக்கிறேன். அந்த ப்ராடக்ட்டோட நேம், டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ், ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்துடும். இப்போ ஆட் டு கார்ட் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆட் டு கார்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஆஃப்டர் லாகின்க்கு அப்புறமா தான் அந்த ப்ராசஸை நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போது வியூ ஆல் அப்படின்ற ஃபீச்சர் கலெக்ஷன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபீச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதே ஃபுல்லாக நமக்கு வந்து ஷோ ஆயிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற நம்ம ஃபீச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இது வந்து பிஃபோர் லாகின். ஆஃப்டர் லாகின்க்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ லாகின் பண்ணுறேன். மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட் இல்லை, நம்ம வந்து க்ரியேட் ஆன அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். யூசர் நேம், இமெயில் அண்ட் தென் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து சேமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து எரர் வரும், வேலிட் ஆகாது. ஸோ இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு சேமாக கொடுத்துருக்கேன். ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னே ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சிருச்சு. ஸோ இப்போது லாகின் பண்ணலாம். மொபைல் நம்பர் மூலமாக நான் லாகின் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு தப்பாக போட்டு காமிக்கிறேன். இன்வேலிட் இமெயில், மொபைல் ஆர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சிடும். இப்போ பாஸ்வேர்டு சரியாக இருக்குது. இப்போ எல்லாமே சரியாக இருக்குது. அதனால் நமக்கு லாகின் ஆகிடுச்சு. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் டாப்பில் உங்களோட யூசர் நேம், ரைட் சைடில் இப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்கோங்க அப்படின்றது நமக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த ப்ராடக்ட்டோட நேம், அது நியூ ப்ராடக்டாக இல்லையா அப்படின்றது நமக்கு ஷோ ஆகும். அண்ட் தென் அதோட ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன், அதை பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு வெரிஃபை டிக் வந்துடுவீங்க, டபுள் டிக் வந்துடும். ஆட் டு கார்ட் நமக்கு இப்போ எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வியூ பண்ணி அதை ஆட் டு கார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்டை நம்ம வியூ பண்ணுறோம். இப்போது இந்த ப்ராடக்ட்டை நான் விஸ்லிஸ்ட் பண்ணுறேன். விஸ்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அது கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆட் டு கார்டும் நான் பண்ணுறேன் இதே ப்ராடக்ட் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கார்ட்டில் அது போயிருக்கோம். அந்த கார்ட்டில் வந்து ரிமூவ் பண்ணுற வரைக்கும் கோ டு கார்ட் அப்படின்றது இருக்கும். இப்போ கோ டு கார்ட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ நமக்கு கார்ட்டு பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த கார்ட்டிலேருந்து நம்ம டேரெக்டாக செக் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது பேமெண்ட் பேஜுக்கு நம்ம போய் இந்த ப்ராடக்டை நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இது வந்து கார்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஸ்லிஸ்ட் எப்படி ஷோ ஆகும்னா, விஸ்லிஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து ஷோ ஆகும். இங்கேருந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் நம்ம பார்க்க போகிறோம். அட்ரஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அட்ரஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஆர்டரும் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அட்ரஸ் சேவ் பண்ணிக்கலாம்.
மொபைல் நம்பர், பின்கோட், அட்ரஸ், டவுன், சிட்டி, ஸ்டேட், ஹோம், ஆஃபீஸ். இந்த ரெண்டில் நீங்கள் எதனாலும் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து நமக்கு இங்கே ஆட் ஆகிருக்குது, நமக்கு இங்கே விசிபிள் ஆகுது. ஒருவேளை நீங்கள் இதை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், அது அப்டேட் ஆயிரும். ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அது டெலீட் ஆயிரும். இப்போ நம்ம அட்ரஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஒரு ப்ராடக்டை பேமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம், பை நோ பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ராடக்டை வந்து நான் பை நோ பண்ணுறேன். இப்போ நான் பை நோ அப்படின்றத நான் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக எனக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்கு போகும். நம்ம பேமெண்ட் பை நோ பண்ணி வாங்கலாம், ஆட் டு காலில் போய்ட்டு நம்ம செக் அவுட் பண்ணியும் நம்ம வந்து வாங்கலாம். இப்போ நான் டேரெக்டாக வந்து பை நோ கொடுக்குறேன். இப்போ பை நோ கொடுத்தோடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி டு அப்படின்னு சொல்லி நம்மளோட அட்ரஸ், நீங்கள் என்ன பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது 4 பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்கோம். அந்த பேமெண்ட் மெத்தட், அப்புறம் வந்து ஆர்டரோட டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளோட ப்ரைஸ், அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, இது எல்லாமே சேர்த்து வர டோட்டல் ப்ரைஸ். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பே நோ பட்டன்ன்றதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே ப்ளீஸ் செலக்ட் ஏ பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கும். இப்போ நம்ம ஃபோன்பே அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பே நோ பண்ணலாம். இப்போ பே நோ பண்ணதுக்கப்புறமா கன்ஃபார்மாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களான்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். இப்போ கன்ஃபார்ம் ஆர்டரு. இப்போ வந்து நம்ம ஃபோன்பே கிளிக் பண்ணிக்கலாம். லோட் ஆகுது. இப்போ பேமெண்ட் ஃபெயில் ஆனாலுமே நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஆர்டர் ப்ளேஸ் ஆனோடனே நமக்கு ஹாய், உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ இப்போ கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்தோம் அப்படின்னா ஹோம் பேஜ் போயிடும். நம்ம பண்ண ஆர்டரை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்குறதுக்கு மை ஆர்டர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்க இப்போ ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க ஆர்டரை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே மேலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். கன்ஃபார்ம் ஆர்டர், கேன்சல் ஆர்டர், டெலிவர்டு ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பை நோ பண்ணி பார்த்துட்டோம், ஆட் டு கார்ட் பண்ணி பார்த்துட்டோம், விஷ் லிஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், அட்ரஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ரொஃபைல் பேஜ் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ப்ரொஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணலை. இப்போ நம்ம ப்ரொஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் அட்ரஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு அவதார் செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணலாம். நம்ம ஒன்ஸ் அப்டேட் பண்ண உடனே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரொஃபைல் நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ கார்ட்டில் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது எம்டி கார்ட் அப்படின்றத நமக்கு ஷோ ஆயிரும். இப்போ கேட்டகரிஸ் பார்க்கலாம். கேட்டகரிஸ் எஜுகேஷனல் ரோபோட்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம். எஜுகேஷனல் சம்மந்தமாக இருக்கிற அனைத்து ரோபோட்ஸும் இங்கே வந்து நம்ம ஷோ ஆகிற மாதிரி பண்ணுவோம். இப்போ இன்ட்ராக்டிவ் ரோபோட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா அந்த இன்ட்ராக்டிவ் ரோபோட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரிஸ் டாய்ஸும் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். இப்போது இதை ஆட் டு கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கோ டு கார்ட். இப்போ ஒருவேளை இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு டபுளாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து டபுள் ஆகும். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ 7,800 இருக்கிற ப்ரைஸ் 50,600 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். இங்கேருந்து நீங்கள் பை அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்டிகுலராக பை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை அட்ரஸ் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் ஆட் நியூவும் கொடுத்து இங்கேருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கூகுள் பே செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் கூகுள் பே கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் இல்லை அப்படின்னாலுமே அது ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்ற மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ ரிவ்யூவில் வந்து இந்த ஆப்போட ஓவரால் ரிவ்யூ நம்ம வந்து இங்கே நம்ம வந்து சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக யூசர்ஸ் வந்து தாராளமாக அவங்களோட ரிவ்யூவை சொல்லலாம்.
இப்போ நான் 3வது ஸ்டார் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட ரேட்டிங்ஸ் காமிக்கும். இப்போ ரேட்டிங்ஸ் போட்டு இப்போ நான் ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். சென்ட் கொடுத்த உடனே இந்த ரிவ்யூ வந்து சென்ட் ஆயிரும். அவங்க ரிவ்யூ பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குன்னா ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம பண்ணியிருக்க ஆர்டரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கன்ஃபார்ம் ஆர்டர் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த ஆர்டர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஓடிபி நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். இப்போ அந்த ஆர்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது உங்களோட பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு மெசேஜும் வந்துடும். உங்கள் ஆர்டர் ஐடி வந்து ஷோ ஆகும் மெசேஜில். ஸோ பேமெண்ட் வந்து ரீஃபண்டட் சக்ஸஸ்ஃபுல். ஆர்டர் கேன்சல் பண்ண டேட்டு டைம் எல்லாமே காமிச்சிடும். நீங்கள் என்ன அட்ரஸ்க்கு பண்ணியிருக்கீங்க, அதோட என்ன பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு இங்கே காமிச்சிடும். இது கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படின்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல். அண்ட் தென் வந்து ப்ரைஸ், டெலிவரி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ண டேட் 15, டெலிவரி டேட் வந்து 20 அப்படின்னு சொல்லி ரேண்டமாக ஒரு டேட் காமிக்கும். நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, எந்த பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்போட ஓவரால் லுக் அண்டு வந்து பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ.